இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பரங்கிக்காய் புளிக்கறி. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய எலும்புச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி 4 எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ பரங்கிக்காய் ஒரு பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தோல் எடுக்காமல் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் நான் இந்த ஒரு 3 கீத்து பரங்கி பழம் அந்த அளவுக்கு தான் நான் அதை எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ 1/4 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம். ஏன்னா இப்போது நம்ம புளி வேற கரைச்சி ஊற்றணும் இல்லையா. திக்காக இருந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் போடையில் கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போது புளி நான் ஃபஸ்ட்டே கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போது அந்த லைட்டாக அந்த கழுவுன தண்ணி மாத்திரம் தான் ஊற்றிருக்கேன். இப்போ 5 பூண்டு இருக்குது பாருங்கள், அதை நல்லா நச்சு போட்டுருங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இங்கே பாருங்கள், ஆயிலெலாம் மேலே வந்துருச்சு இல்லையா. இப்போது நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். அந்த பவுல் இருக்கு இல்லையா, அதில் 1 பவுல் சேர்த்துருக்கேன். நமக்கு உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இந்த வெல்லம் சேர்க்கையில் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா திக்காக வந்தோடனே நம்மளோட பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிரும். இந்த பரங்கிக்காய் புளிக்கறி எங்கள் சைடு ரொம்ப பாப்புலரானது. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இது கன்ஃபார்மாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள்.